இணையதள நண்பர்கள், அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் பெரிய நன்றி. பயங்கர டென்ஷனாக இருந்தது ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணப்போ, ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ணப்போ, இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த டீம் மேலே அந்த நம்பிக்கையோட தனுஷ் சார் வந்து இவ்வளோ க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணாரு. அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு, அதை உடைச்சிடக்கூடாதுன்ற பயம் எல்லாருக்குமே இருந்தது. பட் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வந்து ஃபேஸ் பண்றோம் உங்களை எல்லாரையுமே அண்ட் அவங்களெல்லாம் தேங்க் பண்றோம். இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய சக்ஸஸ். அதே மாதிரி வேந்தர் மூவிஸ் டீம்கே சிவா சார் உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்லணும். பட் வந்து அவங்கெல்லாம் பேசினதுல கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டேன். அதுவும் சிவா சார்லாம் பயங்கரமா வேற பேசி விட்டாரு. இந்த விஷயம் எதுவுமே ரஜினி சாருக்கு போய் சேராம பாத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆக்சுவலா இது ஒரு படம், ஒரு சக்சஸ்ஃபுல்லான படம். அது வந்து அவர் வியாபார ரீதியா அவர் சொன்னாரு. பட் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் படமா இருந்திருக்கு. எனக்காகட்டும், பிரியானந்துக்கு, நந்திதாக்கு, டைரக்டருக்கு, சதீஷ்க்கு, அனிருத் அவர்களுக்கு. அனிருத்துக்கு ஆக்சுவலா சொல்ல தேவையில்லை. அனிருத்னால தான் இது எங்க எல்லாருக்கும் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆயிருக்கு. விடுங்க சார், நான் யாரை மாட்டி விடுறது லைட்டா. ஒவ்வொருத்தருக்குமே அதாவது நெக்ஸ்ட் வர்ற வாய்ப்புகள் ஆகட்டும் அண்ட் அதாவது யோசிச்சு பாருங்களேன், மெரினா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 40 லட்சம் ரூபான்னு எழுதிட்டு இருந்தவங்க வந்து இன்னைக்கு இன்டர்நெட்ல வந்து 2 கோடி கேட்கிறாரு அவரு அப்படின்னு எழுதுற அளவுக்கு என்ன கொண்டு வந்து இந்த படம் வந்து நிறுத்தியிருக்கு என்பதை இந்த இடத்தில் நான் பெருமையா தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாம பாண்டியராஜ் சாருக்கே வந்து 2 வருஷத்துக்கு கால் ஷீட் இல்லைன்னு சொல்லி அவரே வந்து நோகடிச்சிட்டேன் இப்படிலாம் சொல்லி எழுதின எல்லாருக்குமே நன்றி. அந்த அளவுக்கு இந்த வெற்றி வந்து போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண வேல்ராஜ் சார், அவருக்கு தான் நாங்க நிறைய இடத்துல தேங்க்ஸ் எல்லாம் விட்டோம். பெரிய ஸ்ட்ரென்த் எங்களுக்கு வேல்ராஜ் சார், கிஷோர் சார், ஆர்ட் டைரக்டர் சார் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்துல ஒரு நாள் ஷூட்டிங் கூட எங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம போச்சு. அதுக்கு அவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. இது நாங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே அப்படின்றதெல்லாம் மீறி இது நம்ம படம் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சதான் இந்த படத்தோட சக்சஸ் காரணம் நம்புறேன். அண்ட் எல்லாருமே நிறைய படங்கள் அடுத்தடுத்து கமிட் ஆயிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது, ஆக்சுவலா எங்க டீமுக்கே நாங்க பெருமைப்படணும்னு நினைக்கிறோம். சதீஷ்க்கு வந்து அதாவது எதிர்நீச்சல் சக்சஸ்க்கு அப்புறம் இவ்வளவு பெரிய வாய்ப்பு, அது நான் எதிர்பார்த்தது இப்படி ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அது இந்த இடத்துல உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவர்கிட்டே சொல்லல இது சொல்ல போறேன்னு, இன்னும் யார்ட்டையுமே கேட்கல. ஆக்சுவலா அவர் வந்து அடுத்து ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ட் பண்ற, விஜய் சார் ஆக்ட் பண்ற படத்துல அவர் வந்து ஃபுல் லென்த் ஒரு தனி காமெடியனா ஆக்ட் பண்றாரு. இது லைஃப்ல எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் மெரினா கிடைச்சப்போ என்ன சந்தோஷப்படணும், அதை விட டபுள் மடங்கு சந்தோஷத்துல இருக்கும். இதுவும் ஒரு எதிர்நீச்சல் சக்சஸ் இதையும் ஒரு காரணமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சதீஷ்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு நல்ல படமா அமைஞ்சது. அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் நீங்க இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த நீங்க எல்லாரும் தான். அண்ட் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஒவ்வொரு ரிவ்யூல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க எடுத்துக்கிட்டோம். மேபி இதே டீம் வந்து அடுத்து திரும்ப ஒரு படம் பண்ண போறோம் ஒன்றுபார் பிலிம்ஸ்ல. அதுல நீங்க சொன்ன நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் திருத்திக்கிட்டு எதிர்நீச்சலை விட இன்னும் ஒரு பெட்டரான பிலிம் கொடுக்க முயற்சி பண்ணோம். ஸோ இங்க வந்த எல்லாருக்கும் நன்றி. ஒன்ஸ் அகைன் என்னோட டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்னைய சப்போர்ட் பண்ண எல்லாருமே ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்லயும், அது பிரியானந்தா இருக்கட்டும், நந்திதாவா இருக்கட்டும் அண்ட் 2 பேருமே, ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் சீனியர்னு சொல்லலாம். எனக்கு அவங்க இண்டஸ்ட்ரியில ஒரு சீனியர் ஆர்டிஸ்டா இருந்து எனக்கு வந்து ரொம்ப வயசுல சொல்லலாமா, ஏன் சிரிங்க சந்தோஷமா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அண்ட் தேங்க்ஸ். அண்ட் அனிருத் சார் நிச்சயமா தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நான் எல்லா இடத்துலயுமே சொல்றது தான், ஒரு ஹீரோ அப்படின்னு தமிழ் சினிமால ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சாங்ஸ் ரொம்ப முக்கியம். பட் இதை விட ஒரு பெட்டர் ஆல்பம், பெஸ்ட் ஆல்பம் வந்து யாராலையும் கொடுக்க முடியுமான்னு தெரியல. அண்ட் டக்குன்னு ஹிந்திக்கு ஓடி போய் உட்காந்துக்காதீங்க, எங்களையும் கொஞ்சம் பாத்துக்க. எங்களுக்கு ஹிந்தி தெரியாது, நாங்க வர முடியாது. ஸோ இங்க இருந்து எங்களையும் பாத்துக்க. அண்ட் துரை செந்தில்குமார் சார், அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு சாருன்ட்டேன், எங்க அண்ணன், அவரு அண்ணன் ஆக்கிட்டேன். நான் வேற எங்கேயும் போக முடியாது, நீங்க வேற யாரையும் வச்செல்லாம் எடுக்க முடியாது, அண்ணன் தம்பியை வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு செல்வராகவன் சார், தனுஷ் சார் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு அண்ணன் கூப்பிடுற அளவுக்கு ஒரு படம் கிரியேட்டிவிட்டியில ஒர்க் பண்ணோம். எல்லாத்தையும் மீறி அவரை அவ்வளவு பிடிச்சி போச்சு. அதனால்தான் பிடிச்சி வச்சிருக்கோம். வேற வழியில் அவர் அடுத்த படமும் அவர் நினைச்சிருப்பாரு, ரைட்டு ஒரு ஹிட்டு, அடுத்தது வந்து நம்ம ஒரு விஜய் சார், அஜித் சார் அப்படி போயிடலான்னு. பட் வேற வழி இல்லைன்னு போன ஜென்ம பாவன் கூட நினைச்சுக்கிறேன், திரும்ப வச்சுதான் டைரக்ட் பண்ணி ஆகணும். அண்ட் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் இதில் நம்பினதுக்கு, இந்த ஸ்கிரிப்ட்ல எனக்கு பண்ண முடியும்னு நம்பினதுக்கு, பண்ண வச்சதுக்கு தேங்க்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் பற்றி முதல் முறையாக ரிவ்யூஸ்லாம் வந்து நடிப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதுக்கு பெரிய கிரெடிட் உங்களுக்கு தான் போய் சேரும், அது எல்லாமே. ஸோ ஒன்ஸ் அகைன் இன்னும் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் எல்லாம் விட்டுருக்கலாம், அவங்களுக்குலாம்
சாரி சொல்லிக்கிறேன். பட் எல்லாரும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கவர் பண்ணிட்டேன் இந்த சென்ஸ் வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே பெரிய நன்றி. அண்ட் முக்கியமான நன்றி எங்க ரியாஸ் சாருக்கு. அவர் வந்து எங்களுக்கெல்லாம் பயங்கரமான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுலேருந்து மீறி எங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்றதே அவருக்கு பெரிய ஒரு தலையாய கடமையாயிருச்சு. அதாவது எல்லாரையுமே நான் வாழ்க்கையில யாரெல்லாம் கோஆர்டினேட் பண்ணியிருக்கிறேன், ஆனா இங்க இருக்கிற உங்களை நான் கூட ஐயோ அந்த லெவலுக்கு அவர் ஆயிட்டாரு. ஸோ இந்த நாள் வரைக்கும் பொறுமையா இருந்ததுக்காக தேங்க்ஸ் ரியாஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க என்னெல்லாம் வந்து எழுதுறீங்களோ, நீங்க படத்தை பத்தி என்னெல்லாம் நியூஸ் வருதோ அது எல்லாமே வந்து எங்களுக்கு கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துறாரு. மெயில்ல வந்துடும் எல்லா விஷயங்களுமே. நாங்க உடனே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் எல்லா விஷயங்களுமே. அது நல்லதோ கெட்டதோ எல்லாமே எங்களுக்கு தெரியப்படுத்திடுறாரு. அது படத்தோட கிசுகிசா இருந்தா கூட அது ஒரு ஃப்ளோல எங்களுக்கு போட்டு விட்டுறாரு. இதெல்லாம் பார்த்தவங்க அப்செட் ஆனா எனக்கு என்ன எதிர்நீச்சல்னு போட்டிருக்கல இந்த இதுல, அப்போ அமுச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. அண்ட் தேங்க்ஸ் ரியா சார், உங்களுக்கும் உங்களுடைய டீம் எல்லாருக்குமே. அண்ட் ஒன்ஸ் அகைன் பெரிய தேங்க்ஸ். இன்னும் ஒரு பெரிய தேங்க்ஸ் தனுஷ் சாருக்கு. அடுத்த படத்துலயும் உங்களை சந்தோஷப்படுத்தோன்ற நம்பிக்கையோட விடைபெறேன் தனுஷ் சார். அண்ட் இங்க நீங்க இல்ல, பட் இது நீங்க பாப்பீங்கன்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார். தேங்க்யூ. சரி, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். நான் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் இப்போ 12 ஃபிலிம்ஸ், இப்போ தான் 12th ஃபிலிம் சைன் பண்ணியிருக்கோம். எங்கள் மேனேஜர் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் எதிர்நீச்சல் மறக்க முடியாத ஒரு படம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் த டேட் ஐ சைன் திஸ் ஃபிலிம். May 5th அன்னைக்கு தனுஷை மீட் பண்ணி என்ன அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து இந்த படத்துக்கு நிறைய பாசிட்டிவிட்டி இருந்தது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் மெசேஜ் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட். அதனாலேயோ இல்லாட்டி எங்கள் டைரக்டரோட கிளாரிட்டி ஒரு someone like சிவகார்த்திகேயன், ஒரு அண்டர்டாக் வந்து இண்டஸ்ட்ரியோட அண்டர்டாக்னு சொல்லலாம். அவர் வந்து டிவிலேருந்து வந்து he's achieved so much success, he's achieved the audience's love. And someone like Anirudh, who is a very young musician, and அவரோட மியூசிக் நிறைய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் ஏஆர் ரஹ்மானோடலாம் கம்பேர் பண்ணுறோம். அண்ட் ஒர்க்கிங் வித் சச் அ டீம், ஒரு பெரிய ஆக்டர் லைக் தனுஷ் அவர் வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னா அது எங்களுக்குலாம் ஒரு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இட்ஸ் சம்திங் that gives us a lot of confidence. And Nandita has done a super job in the film. எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க அவங்கள. And Satish, he's achieved a lot of success. ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்திலேயே ஒரு ஃபோன் பண்ணி இந்த படம் சைன் பண்ணியிருக்கேன், அந்த படம் கூப்பிடுறாங்க, நிறைய சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சதீஷ்க்கு, சிவகார்த்திகேயனுக்கு, நந்திதாக்கு, எங்க டைரக்டர் செந்திருக்கு இதெல்லாம் ஒரு டேர்னிங் பாயிண்ட். கண்டிப்பா எதிர்நீச்சல் மறக்க முடியாத ஒரு படம். ஸோ ஃபார் எவ்ரிபடி that was involved in making this film so successful, thank you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கு நன்றி. ஏன்னா 2வது படமா வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் அவர் கொடுத்த ஃப்ரீடம் தான் சக்ஸஸ் நானும் நம்புறேன். ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அவர் பார்த்துட்டு சும்மா ஒரு 3 கரெக்ஷன் தான் சொன்னார். அது ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. யூஸ்வலாக நிறையா சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் அடுத்த படமும் நான் அவரோட அடுத்த டைரக்ஷனும் நான் மியூசிக் பண்ணுறேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அண்டு சதீஷ் சார் வந்து அடுத்து 3 படங்கள் நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம். அது முருகதாஸ் சார் ப்ரொடக்ஷனில் ஒன்று. அண்ட் திரும்பி எங்கள் டீம் திரும்பி ஒரு படம் பண்ணுது. ப்ளஸ் ஒரு பெரிய முருகதாஸ் சார் டைரக்ஷன் படமும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்டு சிவகார்த்திகேயன் சார் வந்து அதாவது இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த டீம் பற்றி என்னன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்தது. நான் எல்லாமே நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ஹிட் அப்படின்னு மைண்டில் ஒரு மாதிரி பாசிட்டிவ் திங்கிங்லேயே இருந்தோம். அண்ட் சிவகார்த்திகேயன் சார் நானும் அது காமெடியாக தான் பேசிகிட்டு இருப்போம். சார் கண்டிப்பாக அது ஹிட்டு சார், கண்டிப்பாக அது ஹிட்டு சார். இன்னைக்கு சீரியஸாகவே அது ஹிட் ஆகிறதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பெரிய பெரிய ஜாம்பாங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் பயமாகவும் இருக்குது. நந்திதா வந்து எப்படின்னா அந்த மேரத்தான் போர்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்தால் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண. ஸோ அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிரியா ஆனந்த் அடுத்த படம் வணக்கம் சென்னை நான் தான் மியூசிக் பண்ணுறேன். இந்த அளவுக்கு அது வரணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். நீங்களுமா? சிவா சார் வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹாலில் ப்ரெஸ் மீட் வச்சிருந்தாரு. இவர் சக்ஸஸுக்கு அப்புறம் பெரிய ஹாலில் ஏசியில் வச்சிருக்காரு ப்ரெஸ் மீட். ஸோ அவருக்கு நன்றி. அண்ட் இன்னொரு நன்றி ஏன்னா ஃபாரின் கூட்டு போகிறது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ டு வேந்தர் மூவிஸ். அதான் எங்கே போனாலும் அந்த எதிர்நீச்சல் பேனர்ஸ் அண்ட் அந்த பப்ளிசிட்டி இருந்தது. ஸோ அதுக்கும் பெரிய நன்றி. அண்ட் ரியா சார் அவருக்கும் பெரிய நன்றி. உங்கள் எல்லாருக்குமே வந்ததுக்கு நன்றி. வெயிட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. இவங்க எல்லாமே அப்படிதான். ஈவன் லொக்கேஷன்ல கூட சோ மச் ஃபன் அண்ட் ஆல். பட் எனக்கு வந்து கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் ரொம்ப அமைதியாக இருப்பேன். எனிவேஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் செந்தில் சார் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு வெயிட் இருக்கிற கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப 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 நன்றி. அண்ட் தனுஷ் சார் அவரோட ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றது
எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ என்னோட அட்டுக்கத்திக்கு அப்புறம் செகண்ட் ப்ராஜெக்டே இந்த ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றன்றது ரொம்ப பொறுமையா இருக்கு இதை பத்தி பேசுறதுக்கு. அண்ட் வெந்த மூவிஸ் ஆல்சோ ரொம்ப நல்ல பப்ளிசிட்டி பண்ணிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி என்னோட கோ ஆர்டிஸ்ட் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. அதனால தான் நான் இந்த கேரக்டர் இவ்வளோ சீரியஸா பண்ணிருக்கேன்னு நான் நினைக்கிறேன், சேலஞ்சா எடுத்துட்டு. பிகாஸ் லொகேஷன்ல அவங்க ரொம்ப காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஆப்போசிட்டா சேலஞ்சா எடுத்து அவ்வளோ சீரியஸா என்னோட மூஞ்சி இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேரக்டர். ஓவரால் எதிர்நீச்சல் டீமுக்கு வந்து நான் ரொம்ப 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 நன்றி சொல்றேன். அண்ட் நான் மறக்க மாட்டேன் தனுஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆடியன்ஸ் வந்து தேங்க்ஸ். அண்ட் அட்டுக்கத்திலிருந்து இப்போ செகண்ட் ப்ராஜெக்ட் வரைக்கும் நீங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய நன்றி. தேங்க்யூ.